தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 84.69% வாக்குகளோட நிறைவடைந்திருக்கு. சாமானியர்கள் முதல் செலிபிரிட்டிகள் வரை ஆர்வத்தோடு வாக்களிச்சாங்க. விஜயின் அரசியல் வருகை, SIR விவகாரம் உள்ளிட்டவை எல்லாம் வாக்குகள் சதவீதத்தை அதிகரித்திருப்பதா அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றாங்க. சூழல் இப்படி இருக்க, நேற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது வாக்கை சென்னையில் பதிவு செஞ்சார். அப்போது அவரை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்த விஷயம் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. திமுக, அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டிகளை இம்முறை சந்தித்தது தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல். தான் கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்தே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் நடக்கும் போட்டிதான் இந்த தேர்தல் என்று விஜய் சொல்லிக்கொண்டே இருந்தார். மாறாக திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட முதற்கட்ட தலைவர்கள் எல்லாம் விஜயின் பெயரை கூட உச்சரிக்கவில்லை. விஜய் ஒரு நல்ல நடிகர் என்பதில் தான் ஸ்டாலினின் நிலைப்பாடு இன்னும் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் நேற்று தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. இந்த முறை வாக்களித்தே தீர வேண்டும் என முனைப்போடு தமிழ்நாடு முழுவதும் இருந்த மக்கள் ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து குடும்பமாக சொந்த ஊருக்கு சென்று வாக்களித்தார்கள். சென்னை, கோவை பேருந்து நிலையங்கள் எல்லாம் பண்டிகை காலம் போல் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. பேருந்து வசதிகளும் முறையாக இல்லை. தனியார் பேருந்துகள் கூட்டத்தை குறைக்க பயன்படுத்தப்பட்டன. சாமானியத்திலிருந்து செலிபிரிட்டிகள் வரை வாக்குகளை செலுத்தினாங்க. அந்த வகையில் ரஜினிகாந்த் நேற்று காலை சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் தனது வாக்கினை பதிவு செஞ்சார். அவர் வாக்களித்த போது அவரை சுற்றி சிலர் நின்று கொண்டு அவர் யாருக்கு வாக்களிக்கிறார் என்பதை பார்ப்பதில் ஆர்வம் காட்டினாங்க. அதை பார்த்து சுதாரித்து கொண்ட ரஜினியோ தன் அருகில் இருந்தவர்களை பார்த்து தூரமாக போகும்படி வேண்டிக் கொண்டார். மேலும் வீடியோ எடுக்க முற்பட்டவர்களையும் தடுத்தார். அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி உள்ளது. ரஜினியை பொறுத்தவரை இந்த தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை தான் அவர் எடுத்திருப்பதாக தெரிகிறது. பரப்புரையின் போது அவரும் கமலும் ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசிய வீடியோக்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் காட்டுத்தீ போல் பரவின. போதாக்குறைக்கு தாவேகாவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா ரஜினியை திமுக மிரட்டியது, அதனை தாங்கும் மன வலிமை அவருக்கு அப்போது இல்லாமல் போய்விட்டது என கூறியிருந்தார். அதை பார்த்து கடுப்பான ரஜினி ரசிகர்கள் விஜய், ஆதவ் அர்ஜுனாவை கிழித்தெடுத்து விட்டார்கள். ரசிகர்கள் மட்டுமின்றி அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த விஷயத்தில் ஆதவுக்கு எதிராக கருத்து புரிந்தார்கள். விஜயோ இந்த விஷயத்தில் கடைசி வரை அமைதியாகவே இருந்தார். ரஜினிகாந்தும் தனக்கு ஆதரவாக நின்றவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த ஆதவ் அர்ஜுனா ரஜினியிடம் மன்னிப்பு கேட்டார்.